வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு டொயோட்டா இனோவா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரில் வந்து எங்கெங்கே டிங்கரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணுறோம். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் அப்படின்னா இந்த காரில் வந்து அங்கங்கே டென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ டென்ட்டுனா வந்து இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். அண்ட் டென்ட்டுனா இந்த ஹேண்டில் பக்கம் பாருங்கள், அங்கே ஒரு சின்ன சார் டென்ட் இருக்குது. அண்ட் இந்த டோரில் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பேனலில் ஒன்று இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கார் ஃபுல்லாக செக் பண்ணின்னு இருக்கோம். அது செக் பண்ணிட்டு அது டிங்கரிங் ஒர்க் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டிங்கரிங் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, அந்த டென்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷினில் அந்த டென்ட்டெல்லாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்காக இப்போ செஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. டாப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உங்களுக்கே தெரியும் அந்த டென்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாம் இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க்கில் நம்ம இப்போ என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அந்த டென்ட் ஃப்ளோர்லாம் எப்படி அந்த நீட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் அந்த டென்ட் மிஷின். ஸோ இந்த டென்ட் மிஷின் எதுக்குன்னா, ஸோ இந்த மாதிரி பள்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பள்ளம் இருக்கிறதுக்கு இந்த மிஷின் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த பள்ளத்தை வந்து எப்படி வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த பள்ளம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் ஸோ அந்த டென்ட் மிஷினில் வச்சு அந்த நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் இந்த காரில் எங்கெங்கே டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் செக் பண்ணதில் இந்த டோர் பின்னாடி சைடு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து துரு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுலேயே ஒரு சின்ன சின்னதாக பீஸ் வச்சு நம்ம டிங்கரெல்லாம் அந்த டிங்கரிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த சைடு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் எங்கெங்கே அந்த டென்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பின்னாடி டோரில் வந்து டிங்கர் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டிங்கரிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். டிங்கரிங் ஒர்க்கு அப்புறம் பேஸ்ட் பட்டி ஒர்க் இருக்குது. ஸோ அந்த பேஸ்ட் பட்டி ஒர்க் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டல் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிங்கரிங் ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி டல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வைக்கிறோம். ஸோ அந்த பேஸ்ட் ஒர்க்கும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கார் வந்து எந்த ஒரு டென்ட் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போ டிங்கரிங் ஒர்க் பண்ணதில் ஸோ எங்கெங்கே டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். அண்ட் இந்த டிக்கியோட பின்னாடி அந்த டோரும் பாருங்கள், டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க்கு. இப்போ இந்த காரில் எங்கெங்கே டென்ட் இருக்கோ ஸோ அதெல்லாம் இப்போ இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் ஒர்க்கு. அண்ட் இந்த டாப்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த டாப்லேயும் இப்போ நம்ம வந்து பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாப்பில் வந்து டல் பண்ணி விட்டுருணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள், அங்கே பள்ளம் இருக்கிறது. டாப்லேயும் சின்ன சின்னதாக பள்ளம் இருக்குது. ஸோ அது வந்து பேஸ்ட் ஒர்க்காக ரெடி பண்ணிக்கிறோம். பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கா? ஸோ அதுவும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான், டாப்பில் வந்து பேஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த அவுட்லுக்கில் இருக்குது. ஸோ அவுட்லுக்கில் இந்த டோரு, ஃபெண்டரு, அந்த பேனலு அண்ட் இந்த அவுட்லுக்கில் எங்கெங்கே டிங்கரிங் ஒர்க் பண்ணாங்களோ ஸோ அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து பேஸ்ட் ஒர்க் பார்த்துன்னுக்குறோம். அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த காரில் வந்து எங்கெங்கே நம்ம இப்போ பேஸ்ட் பார்த்தோமோ அதெல்லாம் இப்போ டல் பண்ணின்னுக்குறோம். ஸோ இந்த மிஷின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷேண்டிங் மிஷினில் வந்து கார் ஃபுல்லாக இந்த பேஸ்ட் ஒர்க் வந்து டல் பண்ணியிருந்தோம். ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாப்லையும் டல் பண்ணின்னுக்குறோம். அண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பட்டியும் பார்த்து நிப்பாட்டியிருக்கும் காருக்கு. ஸோ இப்போ வந்து டல் பண்ணின்னுக்குறாங்க கார் ஃபுல்லாக. இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரைமர் கோட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. ஸோ அந்த ப்ரைமர் கோட் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த பெயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பெயிண்ட் மறைக்கிறதுக்கும் அண்ட் இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஸ்ட் அதுவும் அந்த கவர் ஆகிறதுக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமர் அடிப்போம். ஸோ அந்த எதுக்காக இந்த ப்ரைமர் அடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஷேடோ ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரைமர், அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் வரும். ஸோ அந்த ப்ரைமர்லேயும் ஏதாவது சின்ன சின்ன ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் போகும். அண்ட் இந்த நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அவ்வளோ இப்போ கார் ஃபுல்லாக மாஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இப்போ காரை சுற்றிடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அண்ட் இந்த காரில் வந்து பேஸ்ட்டு பட்டி ஒர்க்கு அண்ட் என்னென்ன டல் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் டல் பண்ணி நிப்பாட்டி இப்போ ப்ரைமருக்காக கார் நின்றுன்னு இருக்குது. அண்ட் இந்த டிக்கி சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணது. டிங்கர் ஒர்க் இதெல்லாம் பண்ணது தான். இப்போ கார் வந்து ப்ரைமருக்கு ரெடியாக இருக்கு. அண்ட் இந்த ப்ரைமர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், அண்ட் ப்ரைமர் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இதுதான் அந்த ப்ரைமரு. ஸோ இப்போ இந்த ப்ரைமர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ பேஸ்ட் பட்டி ஒர்க்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அது மறைஞ்சிருமா, ஸோ மறைஞ்சதுக்கப்புறம் அந்த பழைய பெயிண்டெல்லாம் இந்த காரில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக ப்ரைமர். இப்போ இந்த சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள் இந்த எப்படி பண்ணுறோன்ட்டு. அண்ட் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ வந்து கார் ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சுக்கிறோம். இதுதான் இந்த ப்ரைமர் கோட்டுன்னு இல்லையா, ஸோ இதுதான் இந்த ப்ரைமர் கோட் இது. அண்ட் இந்த கார் ஃபுல்லாக இந்த ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம், ஸோ அந்த ஸ்பாட்டெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கார் ஃபுல்லாக மறுபடியும் டல் பண்ணணும். அது இந்த ப்ரைமர் இருங்க, இந்த ப்ரைமர் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்புறம் சொல்கிறேன். அவ்வளோதான், இப்போ இந்த காரோட ப்ரைமர் ஒர்க் வந்து இப்போ முடிஞ்சு. அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக டல் பண்ணிருக்கிறோம். ஸோ ப்ரைமர் அடித்ததும் டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அதுதான் இல்லை, கார் வந்து நல்லா ஒரு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மாதிரி டல் பண்ணணும். ஒரு நாள் ஒரு அரை நாள் கூட நம்ம விட்டு டல் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கார் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் பார்த்து நீட்டாக இந்த காரில் வந்து எந்த அளவுக்கு அவுட்லுக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்பாட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த டிக்கிலெல்லாம் பாருங்கள் சின்னதாக அந்த ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதாங்க ஸ்பாட்டு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி இப்போ கார் ஃபுல்லாக டல் பண்ணி நிப்பாட்டி இப்போ பெயிண்டிங் பூத் அப்படின்னுவோம். ஸோ இந்த பெயிண்டிங் பூத்தில் தான் கார் நின்றுன்னு இருக்குது. இப்போ இந்த கார் வந்து ஃபுல்லாக அவுட்லுக் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து துடைக்கணும். ஸோ துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி துடைப்பீங்க அப்படின்னாக்கா, ஸோ இப்போ கார் வந்து வெளியேருந்து இப்போ உள்ளே வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த காரில் வந்து எப்படியும் அந்த சின்ன சின்னதாக டஸ்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கார் ஃபுல்லாக துடைக்கணுங்க. ஸோ இந்த ஒரு துணி இருக்கும், ஸோ அந்த துணியில் வந்து ஸோ கார் ஃபுல்லாக நீட்டாக துடைச்சி அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் ஒர்க் வரும். இதுதான் அந்த பெயிண்டிங், காரோட பெயிண்ட் இது தான். அண்ட் இப்போ காருக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காரோட மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு பெயிண்டிங் ஒர்க்கில் தெரிஞ்சதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஸோ ஜாஸ்தியாக நம்ம வந்து வெயிலில் நிப்பாட்டுறது கொஞ்சம் இது பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிழலில் நிப்பாட்டணும். ஸோ நிழலில் நிப்பாட்டணுனாக்கா பெயிண்ட் வந்து எந்த ஒரு ஷேடும் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த காரில் எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஸோ இந்த மெக்கானிக் ஒர்க்கும் அதுலேயும் இருக்குது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த கார் ஃபுல்லாக இப்போ வந்து கோட்டிங் ஒரு ஃபஸ்ட் கோட்டிங் இது. அண்ட் இந்த கார் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் கோட்டிங் இது. அண்ட் இப்போ வந்து செகண்ட் கோட். ஸோ ஃபஸ்ட் கோட்டெல்லாம் சும்மா இந்த கவர் ஆகிறதுக்காக ஃபஸ்ட் அடிப்போம். ஸோ ரெண்டாவது வந்து ஸோ ஃபினிஷிங்கு. அவ்வளோதான், டாப்லேயும் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காரோட டாப் அவுட்லுக்கெல்லாம் இப்போது பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளியர் கோட் இருக்கும். ஸோ இந்த கிளியர் கோட் வந்து அண்ட் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட ஃபினிஷிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இது வந்து பெயிண்டிங் கோட்டு, இந்த கிளியர் கோட்டுன்னு. ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்கலை. அண்ட் அந்த கிளியர் கோட்டு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். அதுதான் அந்த கிளியர் கோட்டுன்னு. ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் கிளியர் கோட் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இதுதான் இந்த காரோட அவுட்லுக் அண்ட் ஃபினிஷிங். அவ்வளோதான், காரோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ கார் வந்து பூத்து விட்டு வெளியே வந்துன்னு இருக்குது.
இப்போ இந்த காரில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபிட்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோன்றதையும் பாருங்கள். இந்த காரோட 4 டயர் வந்து கழட்டி அது பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க் பண்ணிருக்குறாங்க. அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த காரோட வீலை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த வீலும் மாட்டியாச்சு. அண்ட் இந்த காரோட ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார் வந்து பாலிஷ் பண்ணணும். ஸோ இந்த கார் பாலிஷ் பண்ணுறதையும் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்ட்டு. அவ்வளோதான், இப்போ வந்து கார் பாலிஷ் ஒர்க்காக வந்திருக்கு. ஸோ இந்த பாலிஷும் போட்டுனுக்குறோம் காருக்கு. அண்ட் இந்த பாலிஷ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காருக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுவும் எப்படி பண்ணுறோன்ட்டு பாருங்கள். அண்ட் இந்த கார் சுற்றிரும் இந்த வந்து பாலிஷ் போடணும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம மொபைலில் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதான் தெரியும். ஸோ இந்த நேரில் வந்து பார்த்தேன்னுங்கக்கா ஸோ அந்த அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம். ஸோ முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வீடியோ எடுக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள். அவ்வளோ இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார் இப்போ வந்து ஃபுல்லாக பாலிஷ் போட்டு நிப்பாட்டியிருக்கோம். இப்போ காரோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸோ இன்னும் ஒட்டின்னுக்குறாங்க. ஸோ இப்போ காரை வந்து நம்ம சுற்றி பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஸோ காரோட அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது. அண்ட் டாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த டாப்போட ஃபினிஷிங்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ கார் வந்து ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணின்னுக்குறாங்க அண்ணா. ஸோ இந்த கம்பெனி ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து ஸ்டிக்கர் வந்து ஸோ இந்த மாதிரி ஒட்டின்னுக்குறாங்க. நம்ம அண்ணன் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் இந்த ஸ்டிக்கர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ காரோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அவ்வளோதான், கார் வந்து இப்போது ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒர்க்கும் நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் அதுவும் சொல்லுங்கள். டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பாருங்கள். பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க ஸோ முழுசாக நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த காரில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவ்வளோதான், கார் வந்து ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. அண்ட் கார் வந்து இப்போது டெலிவரி. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.